ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்லையும் நான் இதுதான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? நாம் இப்போது ஜேகேவோட பிளடி சர்க்கஸ் பார்ட் 4 தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட 3 பார்ட்ஸை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டு நான் எதில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்னா 2 பேரும் லைக் தியாவும் சுஜியும் வந்து புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் நிறுத்தியிருந்திருப்பேன். இப்போ நம்ம அதில் இருந்தே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் போச்சு, இனிமேல் எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது, அந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்டாகணுமா அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஜங்குக்கு தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். லைக் ஸ்மர்க் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க 2 பேர்த்தையும். அவரோட மைண்டு வாய்ஸு, எவ்வளோ தூரம் நீங்க போனாலும் கடைசியா என்கிட்ட தான் நீங்க 2 பேரும் வரணும் அப்படின்னு அவர் வந்து அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது நம்ம? யோதியா, என்னடி பண்ணுறது? சரி வா, அப்படியே உலாத்துவோம், ஏதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் வா அப்படின்னு அவங்க உலாத்திட்டே இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. அவங்களும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் மரத்தடியிலே வந்து படுத்துடுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இப்போது மார்னிங் ஆகிருச்சு. கண்ணை திறந்து பார்த்தா திரும்ப வந்து லைக் அந்த அரண்மனைக்குள்ளார, அந்த மேன்ஷனுக்குள்ளார ரூமில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தியா தான் எந்திரிக்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. இந்த இடத்துலையா நம்ம தூங்கணும்? இல்லையே, நைட்டு இது காடு, மரத்தில் தானே தூங்கணும், இங்கே எப்படி வந்தோம்? அப்படின்ட்டு அவங்களும் வந்து எந்திரிச்சு சுஜியும் எழுப்பி விட்டு அவங்களும் பார்த்து, நாம் எப்படி இங்கே வந்தோம்? அதான் மச்சான் எனக்கும் தெரில. சரி வா, நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. லைக் இதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குமோ அதுவே தான் வந்து லைக் டைம் லூப்பில் வந்து நடக்கிற மாதிரி அவங்களுக்கு நடக்குது. இது நேற்று தானே இந்த மாதிரி நடந்துச்சு, இல்லை நான் கனவு எதாவது கண்டதை தான் வந்து இப்போ எனக்கு நடக்குதா, இன்னுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ தான் வந்து லைக் நேற்று அவங்கக்கிட்ட பேசின மேடுக்கிட்டே தான் அவங்க அகெயின் போகிறாங்க. எஸ்யூஸ் மீ அண்ணா, சொல்லுங்கள் அப்படின்னு அவரு. நேற்று நான் உங்ககிட்ட கேட்டல. நேத்தா? நான் தடவையாக இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன். நேற்று நீங்கள் என்னை எப்படி பார்த்துருக்க முடியும்? என்ன இந்த ஆள் லூஸா? ஏன் இப்படி வளர்றான்? இல்லைண்ணா, நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று நான் உங்ககிட்ட கேட்டேனே. இதை பாருமா, நீ என்கிட்டலாம் எதுவுமே கேட்கல. நான் இப்போ தான் உன்னை தடவையாக பார்க்குறேன். எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அவரு கிளம்பிட்டாரு. மச்சான், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. சுஜி சொல்கிறாங்க. தியாவும், ஆமாண்டா எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது. என்னடா இருக்குது, என்னமோ டைம் லூப்பில் மாட்டின மாதிரியே இருக்குதுடா. எனக்கும் அப்படி தான் இருக்குது. வேணா இப்போ பாரு, இன்னொருத்தி வருவா பாரு, வந்து சாப்பிட்றீங்களா ஏதான்னு கேட்பா பாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அந்த மேட் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு, இங்கே வந்து இங்கே இருக்கிற எங்கள் முதலாளி வந்து உங்களுக்கு வந்து நல்லா கவனிக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைலாக் சென்டென்ஸ் கூட மாறாமல் அதை அப்படியே சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மெய்டு போயிடுறாங்க. இவ்வளோ லிஸ்ட்டு சொன்னோம்ல, ஆனால் அந்த குட்டச்சி என்ன பண்ண போகிறான்? நாம் சொன்னதெல்லாம் வந்து பண்ண மாட்டா. அவள் என்னத்தை பண்ணுறாளோ அதை தான் பண்ணுவா. இதுக்கு வந்து கேட்டுட்டு வேற போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சடனாக வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு முன்னாடி. 2 பேரும் பயந்துட்டாங்க. நல்லா தூங்குனீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லாவே தூங்கினோம். உங்கள் பேர்?
என் பேரா? என்னோட பேர் ஜங்குக். ஜியோன் ஜங்குக். இந்த மேன்ஷனோட முதலாளி நான் தான். 2 பேரோட மைண்ட் வாய்ஸு அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஓகே ஜங்குக், ம் உங்களுக்கு நான் வேணா இந்த இடத்த சுற்றி காட்டட்டுமா? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, இதெல்லாம் நேற்று நடக்கவே இல்லையே. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க, மைண்ட்லேயே யோசிச்சுக்கிட்டு. "ஆ ஆ பார்க்கலாமே பார்க்கலாமே, தாராளமாக பார்க்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. ஜங்குக்கு ஒவ்வொரு இடமா காட்டுறாரு. அண்ட் கடைசியாக ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. லைக் இதுதான் வந்து இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் கடைசியாக ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த ரூமா? இந்த ரூம் வேண்டாம், வாங்க போகலாம். ஏன் போகலாம்? இது வரைக்கும் எல்லாத்தையுமே சுற்றி காட்டினீங்கல்ல, அப்போ இதையும் வந்து காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அங்கே இந்த ரூமையும் பார்க்கணும், காட்டுங்க, கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து டோர் மேலே கையை வச்சு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒரே அடி தான் கையில், தியா கையில் ஜங்கு கடிக்கிறாரு. ஐயோ என்ன அடி அடிக்கிறான், எதுக்கு இப்போ நடித்தேன்? நான் தான் சொல்றேன்ல, இந்த ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. கிளம்புங்க 2 பேரும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் கோவமாக பேசுகிறாரு. 2 பேருக்குமே பயமாயிருச்சு. என்னது அது, இது வரைக்கும் சாதாரணமாக தானே பேசிகிட்டு இருந்தான், இப்போ ஏன் இவன் எப்படி பேசுறன்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு பயமாயிருச்சு. சரி சரி போகலாம் போகலாம், ஏன் கோப்பட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லோக் நேற்று என்ன சாப்பிட்டாங்களோ அதே தான். தெரியும் அந்த கிளட்டு. சரி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதை சாப்பிட்றாங்க. ஜங்குக்கு வந்து 2 பேருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நாங்கள் கிளம்புறோம், பாய் பாய் அப்படின்னு அவங்க 2 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அண்ட் நேற்று என்னெல்லாம் நடந்துச்சோ அதே தான் நடக்குது. இன்னும் அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து அவங்களும் வந்து போய் உக்காடுறாங்க. டேய் என்னடா மச்சான், லூப்பில் மாட்டிக்கிட்டோமாடா, அவ்வளோதானடா மச்சான், முடிஞ்சு போச்சாடா எல்லாமே அப்படின்னு. தியா, தெரியலையேடா மச்சான், எவ்வளோ இது போகும்னு தெரியலையேடா. ஆனால் ஒன்று மட்டும் நீ கவனிச்சிய மச்சான், அந்த ரூமில் தாண்டா ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ரூமுக்குள்ளார போய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்டா. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுதான் ஒன்று தான் வழின்னு எனக்கு தோணுதுடா. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது. ஆனால் அவன் கவனிச்சியா, அந்த ரூமில் நம்ம நான் திறக்க போகும்போது அவன் ஒரு மாதிரி பேசினான் பார்த்தியா, எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னா என்னடா பண்ணுறது? மாட்டினா என்ன, மாட்டலனா என்ன, எப்படியும் இது லூப்பில் தானே ஓடிட்டுருக்கோம். எப்படியும் வந்து இன்றைக்கி இப்போ செத்தா அடுத்த நாள் அகெயின் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம நடக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்க வேண்டியது தானடா. அப்போ சரி நம்ம நைட்டு அதை பார்த்துக்கலாமாடா, டன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே போய் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வர இடத்தெல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நைட்டு வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ ஜங்குக் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. லைக் வந்து ஒரு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. 2 பேருமே உள்ளார வராங்க, பார்க்குறாங்க. ஜங்குக்கும் பார்க்குறாரு. என்ன வந்துட்டீங்க 2 பேரும்? நல்லா சுற்றி பார்த்துட்டீங்களா? நல்லா நல்லா பார்த்துட்டோங்க. சரி, அப்போது வாங்க, டின்னர் ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். டின்னர் டேபிளில் போய் உட்காடுறாங்க. போய் உட்காந்து பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா காலையில் வந்து அவங்க கேட்டிருந்துருப்பாங்க, லைக் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி வேணும், தந்தூரி வேணும், மட்டனு, ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருந்துருப்பாங்க. அது எல்லாமே இருக்குது. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, பயமாகவும் ஆகுது. எப்படிரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு அவங்களோட அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. ஸ்மிர்க் பண்ணுறாரு. என்னாச்சு? சாப்பிடுங்க, இதுதானே நீங்கள்லாம் வேணும்னு கேட்டீங்க, அதுதானே இங்கே இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா தானே இருக்குது, சாப்பிடுங்க. சாப்பிட்றோம். அவங்க வந்து ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. பட் ஆனாலும் வந்து சாப்பிடாம இருந்தால் அது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை சாப்பிட்டுடுறாங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி,
உங்கள் ரூமுக்கு போங்க. ராத்திரி நேரத்துலலாம் இங்கே நிறையா சத்தங்கள்லாம் கேட்கும். வெளியில் வராதீங்க. போறியோன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே அங்கேருந்து ஒரு கார்டு வந்து உங்கள் ரூமுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அந்த ரூமுக்குள்ளார விட்டுட்டு வெளியில் வந்து பூட்டிடுறாங்க. என்ன மச்சான் இப்போ பண்ணுறது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெட்டில் எல்லாம் வந்து எல்லாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் வந்து கிசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைக் அலற மாதிரி ஒரு சவுண்டு வருது. ரெண்டு பேருமே வந்து என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு பால்கினி கிட்ட போய் எட்டி பார்த்தா அங்கே வந்து ஜங்குக்கு தான். என்ன பண்ணுறாரு, அங்கே கத்தியை வச்சு லைக் அவரோட அந்த வாள் இருக்கும்ல அதை எடுத்து செம்மையான குத்துறது வெட்டுறது சண்டை போடுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ஒரு சைக்குத்தனமான அந்த பிஹேவியர் அவங்க பார்க்குறாங்க. லைக் அந்த ஜோக்கரை எப்படி பார்த்தாங்களோ அதை திரும்பி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அப்படியே அவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் கடைசியாக ஜங்கோக்கு வந்து ஒரு சர்ன்னு ஒருத்தரை இது பண்ணிட்டு அவர் அப்படியே திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா அவங்க வந்து அங்கே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே பயந்து உள்ளார போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்களா அவ்வளோதான் அப்படியே பயத்தோடயே எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவன் இல்லை. டே மச்சான், என்னடா இது, அந்த ஜோக்கர் அப்படி கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு. ஐயோ எந்த இடத்துக்குடாடா வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து தட்டு மாதிரி அங்கே பால்கனியில் போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து அந்த செத்தவங்க வந்து மூஞ்சியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மச்சான் இன்னைக்கு அங்கே போக முடியும்னு நீ நினைக்கிறியாடா? முடியலடா, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. திரும்பி அதே அந்த லூப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரியே வந்து நைட் டைமும் ஆகிடுச்சு. டைம் ஸ்கிப் ஆகி நைட் டைம் ஆகிருச்சு. இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கார்டன்லலாம் நடந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போயிடுறாங்க. ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லாம் அப்படியே ஒரு மணி நேரம் கழித்து அந்த ரூமுக்குள்ளார தான் வந்து அவங்க போகிறாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வழியாக இது வரைக்கும் வந்துட்டோம், திறந்து போய் என்ன இருக்குன்னு பார்த்துட வேண்டியது தானடா. ஆமாம் மச்சான், வா மச்சான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சத்தமே வராமல் திறந்துட்டு உள்ளார போய் கதவை மூடிடுறாங்க. ரொம்பவும் ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை பற்ற வச்சு சுற்றி எல்லாம் பற்ற வச்சிட்டாங்க கேண்டில்ஸ் எல்லாம். அது அப்படியே வந்து அந்த ரூமுக்குள்ளார நிறையா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி விதவிதமான கத்திகள் இருக்குது, வாள்கள் இருக்குது, கோடாலி, அந்த மாதிரி நிறைய வகையாக பெருசாக சின்னதாக குட்டியாக அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. போய் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா அந்த இப்போ படிஞ்ச அந்த ரத்தம் மாதிரி தான் அங்கே இருக்குது. என்னடா இது இப்போ படிஞ்ச ரத்தம் மாதிரி இருக்குது. ஆமாண்டா, ஒரு வேளை அவன் இங்கே வந்துட்டு போயிருப்பானோ தெரியலையேடா. வா வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த ரூம் ரொம்பவும் பெருசாக இருக்கு. உள்ளார போகிறாங்க. போக 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 அங்கே வந்து ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரீப்பியாக போய்கிட்டே இருக்குது. அங்கே வந்து ரொம்ப கொடூரமான விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. உடம்புலாம் நடுங்குது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் அங்கே இருக்கு. இன்னமும் அவங்க நடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. டே மச்சான் பயமாக இருக்குடா, போயிடலாண்டா வாடா, நமக்கு ஏதாவது ஆயிரப்படுதா, இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ப்ளீஸ்டா மச்சான் வாடா போயிடலாம் அப்படின்னு தியா சொல்லிட்டு இருக்காங்க. இரு மச்சான், நம்ம என்னதான் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதை அவங்க பார்த்ததுமே வந்து செம்ம ஷாக் ஆகுது. மச்சான் என்னடா இது, ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்க. தியாவும் வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
இதுக்கப்புறமா தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிய போகுது. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மச்சான் மச்சான் வேண்டாம்டா. இது வரைக்கும் இன்னைக்கு போதும்டா. நம்ம மாட்டிக்க போறோம்டா. மாட்டினா அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலடா. ப்ளீஸ்டா வாடா வாடா. ஏய் இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி வந்து தியாவை இழுத்துட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது நிறைய 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 ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய வால்ல எல்லாம் உறைஞ்சி மாட்டி வச்சிருப்பாங்க ராஜா காலத்துல. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏய் மச்சான் மச்சான் வீடியோ எடு வீடியோ எடு, ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் ஷாக்காகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது அது ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்க பார்க்க பார்க்க. அண்ட் இதோட இந்த ஒரு எஃப்எஃப்ஐ முடிக்கிறேன். அப்படி அவங்க அந்த ஃபோட்டோவில் என்ன நல்லா பார்த்தாங்க அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் வந்து ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதுலேயும் வந்து போய் பாருங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் 11 சேட்டில் பார்க்கலாம்.